ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் இந்த தொலைக்காட்சி வழியாக எங்களோடு கூட ஆராதனை இணைந்திருக்கிற உங்கள் யாவரும் அன்போடு கூட வாழ்த்துகின்றோம், வரவேற்கின்றோம். பனகுடி சேகரம் பனகுடி அந்திரியா ஆலயத்தின் சார்பாக உங்களை வாழ்த்துவதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவர் இந்த ஆராதனை வேளையில் நம்மோடு கூட இடைபடுவாராக. ஆண்டவருடைய பிரசன்னமும் கிருபையும் நம்மை நிறைப்பதாக. நாம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். மகா உன்னதமான தெய்வமே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். காலங்கள் தோறும் நேரங்கள் தோறும் எங்களை கண்மணி போல காத்து நடத்துகிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடைய கிருபை எங்கள் மீது அளவில்லாமல் தந்திருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலே நாங்கள் இவ்வாறாக இந்த தொலைக்காட்சியின் வழியாக ஆராதனை பங்கு பெறும்படியான கிருபைகளை எங்களுக்கு தந்திருக்கிறீரப்பா, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவருடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே கடந்து வரட்டும். உம்மை நாங்கள் மகிமைப்படுத்த, கர்த்தரை துதித்து பாடி மகிமைப்படுத்த, உன்னதமான நம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்த எங்களுக்கு கிருபைதார். நீ உயர்ந்திருப்பீராக தாழ்த்துகிற ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஆராதனை பொறுப்படுத்திக் மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய நாம் மகிமைக்காக 200 கீதங்கள் 6வது பாடலை பாடுவோம். போற்றிடு ஆன்மமே சிருஷ்டி கர்த்தாவாம் வல்ல. 200 கீதங்கள் 6வது பாடல். போற்றிடு ஆன்மமே சிருஷ்டி கர்த்தாவாம் வல்லோரை, ஏற்றிடு உனக்கு ரட்சிப்பு சுகமானோரை, பாடிடுவோம் பரனை, மாண்பாய் சபையாரெல்லோரும், போற்றிடு யாவையும் ஞானமாய் ஆளும் பிரானை, ஆற்றலாய் காப்பாரே தாம் சட்டை மறைவில் நம்மை, ஈந்திடுவார் ஈண்டு நாம் வேண்டும் எல்லாம், யாவும் அவர் அருள். போற்றிடு காத்துனை ஆசீர்வதிக்கும் பிரானை, தேற்றியேயவா நீரப்புவாருன் வானாளை, சிந்திப்பாயே போத போதும், போற்றிடு ஆன்மமே என் முழு உள்ளமே நீயும், ஏற்றிடும் கர்த்தரை ஜீவராசிகள் யாவும், சபையாரே சேர்ந்தன்றும் சொல்லுவீரே, வணங்கி மாக
தேவனுக்கு ஏற்கும் பழிகள் நொறுங்குண்டாவிதான். தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டமான இருதயத்தை நீர் புறக்கணியர். உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகி கத்தரிடத்து திரும்புங்கள். அவர் இரக்கமும் மனவுருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறமாய் இருக்கிறார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லா தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவமன்னிப்பு பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களை அக்கிரமங்களையும் அவர் சன்னதியில் மாயமாய் மறைத்துக் கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படுதலும் இருதயத்தோட அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்கள் நம்ம ஏவுகிறது. காலத்திலிருந்து இவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமின்றி அப்படி திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காய் தோற்றம் செலுத்தவும் மிகவும் சிறந்தவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அப்படியே மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரித்திர ஆத்மாவுக்கு தேவையானவர்களுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது இந்த விசேஷ கடமையாக இருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இறுதித்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரமகிருபாசன தண்டையில் என்னோடைய கூட சேர்ந்து நான் சொல்கிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஜெபம் பண்ண கிடவோம். ஆண்டுடைய சமூகத்திலே நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுவோம். சர்வ வல்லமிந்த இரக்கமுள்ள பிதாவே, யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் நடந்தோம். அது பரிசுத்த கருணைகளுமாய் குற்றம் செய்தோம், செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமேலே ஆண்டவரே, தேவனுடைய மனிதருக்கு அருளிய வாக்குத்தத்தத்தின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளை எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுங்கள், பொறுமையாயிரும். பாவத்தை சீர்படுத்தும் மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, பரிசுத்தநாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் கிருபை செய்தருளும். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாய் சர்வவல்லமையுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதை விரும்பி பாவத்தின் துக்கப்படுத்த தமது ஜனத்துக்கு பாவ மோசனத்தை மன்னிப்பை கூறி அறிவிக்க தம்முடைய படிவிடைக்காரருக்கு அதிகாரத்தை கட்டளை அருள் செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து மோட்சம் செய்கிறார். ஆகையால் கடைசியில் அவருடைய நித்திய ஆனந்த சேரத்தக்கதாய் இத்தருணத்தில் நாம் செய்கிறதுக்கு பிரியமாக இருக்கவும் இனி உயிரோடு இருக்க நாளெல்லாம் பரிசுத்தமுள்ளவர்களாக நடக்கும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்த ஆவியை அருள் செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். கர்த்தருடைய ஜெபத்தை அவர் சேர்ந்து சொல்வோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்றைய அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்ய நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்கள் மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக்கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவளே. ஆமென். ஆண்டவரே, துடுகளை திறந்தருளோம். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரோம். ஆண்டவரே, எங்களை சகாயம் பண்ண தீவிரியும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. சங்கீதம் முறைமுறையாக வாசிக்க கேட்போம். மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 19ஆம் சங்கீதம். சங்கீதம் 19. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. ஆகிலும் அவைகளின் சத்தம் வசனங்கள் பூச்சகர் கடைசி வரைக்கும் செல்கிறது. அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். அது தன் மனவரையில் இருந்து புறப்படுகிற மணவாளனைப் போல் இருந்து பராக்கிரமசாலியைப் போல் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாய் இருக்கிறது. அது வானங்களில் ஒரு முனையிலிருந்து புறப்பட்டு அவைகளின் மறுமுனை வரைக்கும் சுற்றி ஓடுகிறது. அதன் காந்தி மறைவானது ஒன்றுமில்லை. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது.
கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்குமாயிருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களுக்கு தெளிவுமாயிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாயிருக்கிறது. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும்பொன்னிலும் மேம்படுத்த தேனிலும் தேன்கூட்டிலும் ஒழுகும் தெளிதேனிலும் மதுரமாயிருக்கிறது. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கைக்கொள்கிறதனால் மிகுந்த பலன் உண்டு. தன் பிள்ளைகளை உணர்வன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும். அவைகள் என்னை ஆண்டுகொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமன் ஆகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். என் கண்மலையும் என் மீட்புமாய் கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரியமாயிருப்பதாக. பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதாகாலங்களிலும் மகிமையுண்டாவதாக. ஆமென். யாவரும் சேர்ந்து 95ஆம் சங்கீதத்தை நாம் பாடலாக பாடுவோம். நம் யாவரும் 95ஆம் சங்கீதத்தை பாடலாக பாடுவோம். கடவோம் வாருங்கள், முன்பாக வந்து சங்கீதப்படுத்து பாட கடவோம். கர்த்தரேவா தேவானும் எல்லாவற்றிற்கும் மகாராஜுமாயிருக்கிறார். பூமியில் இருக்கிறது பர்வதங்களும் அவருடையவைகள். சமுத்திரம் அவருடையது, அவரை உண்டாக்கினார். வெட்டாந்தரையும் அவருடைய கரம் உருவாக்கிற்று. நம்மை உண்டாக்கினதற்கு முன்பாக நாம் பணிந்து குளித்து முழங்கால்படியிட கடவோம் வாருங்கள். அவருடைய தேவன் நாவர்களும் அவர் கைகளான ஆடுகளும் ஆமே. இந்த சந்தை கேட்பீர்களாகில் வனாந்தரம் முழுவதும் சோதனை போல உங்களுக்கு படுத்தாதேயுங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியையும் கண்டார்கள். 40 வருஷத்தை ஆரோசித்து அவர்கள் ஜனம் என்றும் என்னுடையவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய பார்ப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதாகாலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். விசுவாசத்தை நாம் யாவரும் சேர்ந்து அறிக்கை செய்வோம். அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே குமாரனாகிய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியால் உற்பத்தி பிறந்தார். பொந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்து எழுந்திருந்தார். பரமண்டலத்திற்கு ஏறி சர்வ பிதாவாகிய தேவனை வீற்றிருக்கிறார். அவரிடத்தில் ஒருவர் நியாயத்திற்கு வருவார்.
பரிசுத்தாய் விசுவாசிக்கிறேன். பொதுவாக பரிசுத்தபையும் பரிசுத்த ஐக்கியமும் பாவமன்னிப்பும் சர்வவித்தலும் நித்திய ஜீவனும் விசுவாசிக்கிறேன். ஆமென். அன்புக்குரியவர்களை தொடர்ந்து வேத பகுதி வாசிக்க கேட்போம். தொடர்ந்து வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 4ஆம் வசனம் முடிய. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 4ஆம் வசனம் முடிய. இயேசு மலையில் இருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். இயேசு அவனை நோக்கி, இதை நீ ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாயிரு. ஆயினும் அவர்களுக்கு சாட்சியாக நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்து என்றார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட பொதுவான வேத பகுதி வாசித்து முடிந்தது. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே அதை தொலைக்காட்சியின் வழியாக பார்த்து கொண்டு யாவர் என்பது கூட வாழ்த்துக்கிறேன். ஒரு சிறப்பு பாடலை நம்ம எல்லாரும் சேர்ந்து பாட தெரிந்த ஒரு பாடல், தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது என்ற ஒரு பாடல். உற்சாகத்தோடு வீட்டில் இருக்கிற எல்லாரும் ஆண்டவரை துதித்து பாடுவோம். இந்த வார்த்தை பாருங்க, கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த வார்த்தை இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை துதித்தார்கள், இப்படி சொல்லி தான் ஆண்டவரை துதித்தார்கள். அதனால நாமும் ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். ஆமென். நெருக்கப்பட்டு மடிந்திராமல் கர்த்தர் நம்மை காத்தாரே. நெருக்கப்பட்டு மடிந்திடாமல் கர்த்தரா நம்மை காத்ததாலே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனம் தாவீதின் தேவன் நமக்கு முன் சென்றார். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அக்கினி சோதனை பட்சிக்க வந்தோம், முச்சடி தன்னில் தோன்றிய தேவன் பாதுகாத்தாரே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவர் என் பாதையில் ஒளியா என்னை நடத்தினார். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரன் நகேமியா அவியை அழித்தே திட நம்பிக்கை தைரியம் ஈந்தாரே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. நித்திய தேவனா சத்திய பரந்தான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே, அவர் நல்லவர்,
என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துனுடைய ஈடு இணையற்ற நாமத்தினாலே அந்த தொலைக்காட்சியின் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிற அவரை வாழ்த்துகின்றேன். இதனாலே கர்த்தருடைய வார்த்தையை சிந்திக்கும்படியாய் நம் தெரிந்து கொள்ளப்பட்டதானே வேத பகுதி மத்தேயு 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் நாம் பாடமாக அதை வாசிக்க கேட்டோம். இப்பொழுது அதில் இந்த 2வது வசனத்தை நாம் தியானிப்போம். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். பாருங்கள், இந்த குஷ்டரோகியை குறித்து வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். இவன் குஷ்டரோகத்திலிருந்து விடுதலையாகப்பட வேண்டும் என்று விரும்பின ஒரு மனிதன். இவன் ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து சொல்லுகின்ற ஒரு காரியம், இங்கே ஆண்டவருடைய சமூகத்தில் அவன் பணிந்து கொண்டு அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்குமால் ஆகும். இது அநேக அர்த்தங்களை, பொருளை நமக்கு தருகிறது. இன்னைக்கு நம்ம அதை தான் சிந்திக்க போகிறோம். என்னுடைய செய்தியின் தலைப்பு தேவ சித்தத்திற்கு சிறைப்படுதல். தேவ சித்தத்துக்கு சிறைப்படுதல், prison for God's will. அது என்ன சிறைப்படுதல் அவசியமா? கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்முடைய வாழ்விலே நடைபெறுகின்ற காரியங்களை அல்லது நம்முடைய வாழ்விலே நடக்கிற நன்மையோ தீமை இவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு செல்வது நம்முடைய கடமை. அதோடு கூட என்னுடைய வாழ்விலே அவர் செய்கிற காரியங்கள், திட்டங்கள் எல்லாம் அவர் எனக்கு நிர்ணயித்தவைகள் என்பதை எண்ணுவது. ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவ சித்தம் என்று நாம் சொல்லும்போது, தேவனுடைய சித்தம் என்னுடைய வாழ்விலே பரிசுத்தத்திற்கானதாக இருக்கிறது. தேவனுடைய சித்தம் நான் குணப்பட வேண்டும் என்று இருக்கிறது. தேவனுடைய சித்தம் நான் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று இருக்கிறது. மாறாக தேவனுடைய சித்தம் அசுத்தத்திற்கானதல்ல. அப்படின்னால் அது தேவனுடைய சித்தத்திற்கானது அல்ல. தேவ சித்தத்தை பாவத்தோடு ஒப்பிட்டு பார்க்க முடியாது. தேவனுடைய சித்தத்தை நம்முடைய சுயமாக நாம் செய்கிற சில காரியங்களோடு ஒப்பிட்டு பார்க்க முடியாது. அதை முதலாவது விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்பானவர்களே, தேவனுடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்வது, அதற்குள்ளாக நம்மை கட்டுப்படுத்திக் கொள்வது, அதற்குள்ளாக நம்மை போட்டுவித்துக் கொள்வது மிக முக்கியமாக இருக்கிறது. இந்த மனிதன் ஆண்டவரிடத்திலே வந்து சொல்லுகிறான், ஆண்டவரே, என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். முதலாவது ஆண்டுடைய திட்டத்தை அறிவதற்கு முற்படுகிற ஒரு மனிதன். இரண்டாவதாக ஆண்டவருடைய வல்லமையை விசுவாசிக்கிற ஒரு மனிதன். இந்த ரெண்டு குணாதிசயங்களையும் சித்தமானால் சுத்தமாக்க என்கின்ற இந்த ரெண்டு பதங்களிலிருந்து நாம் எடுத்துக்கொள்கிறோம். இயேசு சொன்ன வார்த்தை என்ன? அவனை தொட்டார், தொட்டு சொன்னார், எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிட்டு. prison for God's will. கடவுளுடைய சித்தத்திற்கு நம்மை சிறைப்படுத்திக் கொள்வது. எனக்கு ஆண்டவருடைய சித்தத்தை விட்டு ஓடி போகிற யோனாக்கள் எத்தனை, ஆண்டவருடைய சித்தத்தை மறுதலிக்கிற சவுல் எத்தனை, தேவனுடைய சித்தத்திற்கு அடங்கி வாழ்கிற ஆபிரகாம்கள் எத்தனை? இந்த கேள்வியை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம்
கர்த்தருடைய சித்தத்தை குறித்து சொல்லுகிறது. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய சித்தத்தை எப்படி அறிந்து கொள்வது? தேவ சித்தத்தை இந்த உலகத்தினுடைய வேஷத்தை தரித்து அறிந்து கொள்ள முடியாது. எது நன்மை எது தீமை என்பதை தேவனை பிரியப்படுத்துகிறதுனால் அறிந்து கொள்ள முடியும், உலகத்தை பிரியப்படுத்துகிறதுனால் அறிந்து கொள்ள முடியாது. அழகா சொல்றாரு, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே. யூ நோ த ட்ரூத். உங்களுக்கு உங்களுடைய மனதிலே இது தேவனுக்கு சித்தமானதா என்பதை அவர் உணர்த்துவார். பகுத்தறியத்தக்கதான பலத்தை உங்களுக்கு தருவார். பகுத்தறியத்தக்கதான கிருபைகளை நமக்கு தருவார். நன்மையும் தீமையும் இன்னதென்று அறிகின்ற அறிவை உணர்த்தும் ஆவியாக நம்மோடு கூட இருக்கிறார். என் பிள்ளைகள் எது படிக்கணும், என் குடும்பம் எப்படி நடத்த வேண்டும், நான் எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், எப்படி செலவிட வேண்டும், எப்படி வாழ வேண்டும், இவைகள் எல்லாவற்றையும் பகுத்தறிவினால் செய்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேல பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயங்களிலே அவர் ஊற்றப்பட்டிருக்கிறார். அவர் நமக்கு வழிகாட்டுகிறார். தேவ சித்தம் இன்னதென்று நம்முடைய வாழ்விலே, நம்முடைய குடும்ப வாழ்விலே, நம்முடைய திருச்சபையின் வாழ்விலே நாம் அறிந்து கொள்ள முடியும். நம்முடைய மனம் புதிதாக்கப்பட வேண்டும். Renew your mind. நம்முடைய மனதை புதிதாக்கப்படுகின்ற ஒரு காரியத்தை நாம் செய்வோமானால் தேவனுடைய சித்தத்தை நீங்களும் நானும் அறிந்து கொள்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, ஆகவே நம்முடைய இருதயத்திலே தேவனுடைய சித்தத்தை தேவன் போட்டு வைத்திருக்கிறார். தேவனுடைய சித்தத்தை நாம் அறிந்திருக்கிறோம். அப்போஸ்தலர் 21:14 வாராக சொல்கிறது. அங்கே வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய சித்தம் ஆகக்கடவுதென்று அமர்ந்திருந்தோம் என்று சொல்லுகிறார். இந்த பகுதியை பார்ப்போமானால், பவுல் அப்போஸ்தலனுடைய ஜேர்னி, அவர் செல்லுகின்ற வழிகள், பிரயாணம். இப்பொழுது அவர் எருசலேமுக்கு போக வேண்டும். எருசலேமிலே கடைசியாக ஆவியானவர் அவருக்கு சொல்லுகிறார், நீ அங்கே மரித்து போவாய், இரத்த சாட்சியாக மரிக்க வேண்டும். தீர்க்க தரிசனம் சொல்லப்படுகிறது. சபையாரெல்லாம் சொல்றாங்க, நீ அங்கே போக வேண்டாம், ப்ளீஸ் டோன்ட் கோ பவுல், போகாதீங்க. ஆனால் தேவனுடைய சித்தம் என்னவென்று பவுல் அறிந்திருந்தார். அருமையா சொல்றார், கர்த்தருடைய சித்தம் ஆகக்கடவதென்று அமர்ந்திருந்தோம். இதை அந்த மக்கள் சொல்லுகிறார்கள். அவர் சொல்றாரு, இல்ல நான் அதை போய்தான் ஆகணும். எருசலேமிலே நான் ஆண்டவருடைய கட்டுண்டவனாய் கொண்டு அங்கே இருக்க வேண்டும். ஆண்டவர் என்ன சித்தம் வைத்திருக்கிறாரோ அது நடக்க வேண்டும். அதுல உறுதி உள்ளவராக இருந்தா, கொஞ்சம் இருங்களேன், கொஞ்சம் காத்திருங்களேன், கொஞ்சம் பொறுத்திருங்களேன், இல்லை நான் போக வேண்டும். தேவன் எனக்கு கொடுத்த சித்தத்தை, திட்டத்தை நான் நிறைவேற்ற வேண்டும். காட்ஸ் பிளான் என்னுடைய வாழ்விலே அது நிறைவேற வேண்டும். நம்முடைய வாழ்க்கை குறித்தான ஒரு பயம் உருவாகிறது. தேவனுடைய சித்தத்தை நீங்கள் உங்களுடைய மனம் புதிதாகிறதுனால் அறிந்து கொள்வீர்களானால் பயப்பட மாட்டோம். தேவனுடைய சித்தத்தை நாம் அறிந்து கொண்ட பயமே இல்லை. இதுதான் கர்த்தருடைய வழி, திஸ் இஸ் த வே, இதிலே நான் நடப்பேன். இன்னைக்கு அநேக குடும்பங்களிலே சாத்திரம் பார்க்குறாங்க. இன்னும் நல்ல நாள் பார்க்குறவங்க இருக்கிறாங்க இல்லையா, நல்ல நேரம் பார்க்குறவங்க இருக்கிறாங்க. ஆனால் ஒன்றை நாம் செய்வோம், தேவனுடைய பிள்ளைகளே, தேவ சித்தம் ஆக கிடவதென்று அமர்ந்திருப்போம். தேவனுடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும் என்று நாம் அமர்ந்திருப்போம். நீங்க அப்படி அமர்ந்திருங்களேன், ஆண்டவருடைய வாழ்விலே மகிமையான காரியங்களை செய்வார். நம்மளால அப்படி தேவ சித்தத்தை இன்னதென்று நாம் உணர்ந்து கொள்ள முடியாததுனாலே நாம் கலங்குகிறோம், பயப்படுகிறோம், திகைக்கிறோம். இது எப்படி ஆகும்? இல்லை. யாக்கோபு 4:14-15 வாசிக்கிறேன். நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்சம் காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகை போல் இருக்கிறதே.
அதனால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்கள் உயிரோடு இருந்தால் இன்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். அருமையாக யாக்கோபு எழுதுகிறார். நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது, நாளைக்கு என்ன நடக்குங்கிறது தெரியாது, நாளைக்கு இந்த உலகத்தில் நாம் என்ன செய்வோம் என்பது தெரியாது. பட் திட்டம், வரைபடம் என் கடவுளுடைய, என் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது. என்னை குறித்துதான சித்தத்தையும் திட்டத்தையும் அவருடைய கரத்தில் வைத்திருக்கிறார். அவர் அதை நடத்துவார். நான் அவருடைய கரங்களில் இருக்கிறேன். இந்த விசுவாசம் வந்துட்டுன்னு வைங்களேன், பயமெல்லாம் ஓடிடும். என் பிள்ளைகளை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, அல்லது என் பிள்ளைகளுடைய திருமண வாழ்வை குறித்து என்ன திட்டம்? என் படிப்பை குறித்து, என் பிள்ளைகளுடைய படிப்பை குறித்து, சேமிப்பை குறித்து, ஒருவேளை ஒரு நல்ல ஒரு வீடு கட்ட வேண்டும், வாடகை வீட்டில் இருக்கிறோம், ஒரு வீடு கட்டுதலை குறித்து தேவனுடைய சித்தம் என்ன, திட்டம் என்ன அறிந்து கொள்ள விரும்புகிறோம். ஆனா யாக்கோபு எழுதுகிறாரு, இன்னதென்று நடக்கணும் உங்களுக்கு தெரியாத, நாம் இருப்போமான்னு தெரியாது, தேவனுக்கு சித்தமானால். ஒரு நல்ல ஒரு விசுவாசி, தேவனுடைய மனிதன் அது சொல்வார், கர்த்தருக்கு சித்தமான, என்ன சொல்லுவாங்க, கர்த்தருக்கு சித்தமான செய்வோம். காரியங்களை வாய்க்க செய்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம நினைக்கலாம், பிளான் போடலாம், நம்ம ரொம்ப எக்ஸிக்யூட் பண்றதுக்கு சரியாக ரொம்ப கரெக்டாக வச்சிருக்கலாம். அங்கிருந்து வரணும் திட்டம். இப்படி போய் இப்படி செய்து இப்படி செய்து, இட்ஸ் நாட் எ சயின்ஸ், இது அறிவியல் அல்ல. இப்படி செய்தா இப்படிதான் வரும் அப்படி இல்லை. இது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வரைபடம், பிளான். எனக்கு அன்பானுள்ளே, ஒன்று செய்வோம், நம்ம பார்த்தோம், அமர்ந்திருப்போம். தேவனுடைய சித்தத்தின்படி ஆக்கணுதுன்னு அமர்ந்திருந்தோம், அமர்ந்திருப்போமே. பயப்பட வேண்டாமே, கலங்க வேண்டாமே. இந்த தொலைக்காட்சி வழியா நீங்க பார்த்துட்டு இருக்கலாம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை, நீங்க அமர்ந்திருங்கள். வெயிட் ஃபார் காட். ஆண்டவரே உடைய சித்தம் என்ன, தட்ஸ் எனஃப். கிறிஸ்துவை அதான் சொல்றேன், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் சுத்தமாக்க என்னை ஆகும். எனக்கு ஒன்று நடக்கணும். I need something from you, Lord. But I'm waiting. I'm waiting. Now, if you are willing, heal me. நீங்க என்ன குணமாக்க நினைச்ச குணமாக்க ஆண்டவரே. அதுவரை நான் இருப்பேன், அதுவரை நான் இங்கதான் உட்கார்ந்திருப்பேன். எனக்கு அன்பானவர்களே, தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுகிறார். சில பாருங்க, தேவனுடைய சித்தம் என்னதென்று அறியாம வீம்புக்காக, பெருமைக்காக சில காரியங்களை செய்யறாங்க. அவங்க இப்படி இருக்கிறாங்க, நானும் அதே போல இருக்கணும். நோ, நெவர், டோன்ட் திங்க் தட். அவங்க இவ்வளவு செல்வ செழிப்பா இருக்காங்க, அதே போல நான் வாழ வேண்டும். நோ, அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அப்படி சில முயற்சி எடுக்கிறார்கள். தேவனுடைய சித்தம் என்ன, நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை தேவன் நிர்ணயம் பண்ணுகிறார். அதை விசுவாசிங்க. நான் இப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்பதை தேவன் திட்டம் பண்ணி நிர்ணயிக்கிற. கேளுங்க, ஆண்டவரே இப்படியே தான் இருக்கணுமா ஆண்டவரே, எனக்கு கொஞ்சம் நீங்க மாற்றக்கூடாதா? அது நம்முடைய கடமை. சிலர் தற்பெருமைக்காக, வீம்புக்காக, வீம்பு இல்ல, அவன் அப்படி இருந்துட்டான், அப்படி செய்துட்டான், ஆனால் நான் அப்படி செய்திடணும், இல்லைன்னா அவங்க அப்படி வாழ்றாங்க, நாங்களும் அதே போல வாழணும். கடனை வாங்கி மற்ற காரியங்கள்லாம் செய்து நாளைக்கு என்ன நடக்கணும் தெரியாம, வாழ்க்கையை குறித்து ஒரு முன்னேற்றம், ஒரு முன்னேற்புகள் இல்லாமல், வாழ்க்கை குறித்ததான எதிர்காலத்தை குறித்த திட்டங்கள் இல்லாமல். நல்லா கவனிங்களேன், நீங்க ஒரு பிளான் வச்சிருப்பீங்க, கடவுள் ஒரு சித்தத்தை வைத்திருக்க, அந்த ரெண்டு ஒன்றி போய்விட்டால் ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. நீங்கள் வைத்திருக்கிற திட்டமும் நீங்கள் எண்ணுகின்ற எண்ணம் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுனா, நீ கர்த்தர்ட்ட கேட்கணும். மனம் புதிதாகிறதுனால மறுரூபா, யூ நோ த காட்ஸ் வில். ரெண்டும் பொருந்திரும் பாருங்க, ரெண்டும் பொருந்திரும் பாருங்க. உலகத்தில் சில வேகமான முடிவுகளை நம்ம எடுக்கிறோம்ல, அப்போ ஆண்டுகிட்ட போகிறது கிடையாது. வாட் இஸ் காட்ஸ் வில்? ஒரு திருப்பம், கொஞ்சம் நிதானிக்கணும். ரோட்டில் ரொம்ப வேகமாக போய்கிட்டு இருக்கிறோம், ஒரு நல்ல திருப்பம்,
பயங்கரமான திருப்பம். அதில் அவ்வளோ வேகமாக போக முடியாது, கொஞ்சம் ஸ்பீடை கம்மி பண்ணணும். சிலர் ரொம்ப வேகமாக போகிறாங்க, ரொம்ப வேகமான முடிவுகள், துரிதமான முடிவுகள். அதை கொஞ்சம் கம்மி பண்ணி அப்போ தான் ரோட்டில் போக முடியும். இல்லாட்டி ரோட்டை விட்டு வண்டி கீழே இறங்கிடும். பாருங்கள், ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வேகம் பாருங்க, அவ்வளோ வேகமாக போகும், அவ்வளோ வேகம். ஆனால் நம்ம கொஞ்சம் வளைவில் திருப்பங்களில் முடிவுகளை எடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் ஆண்டுடைய சமூகத்தில் போய் கேட்கணும். அவர் புட் இன் யுவர் ஹார்ட், அதற்கான திட்டத்தை தேவன் உங்களுடைய இருதயத்தில் போட்டுருவார். அந்த பாசிட்ட போகணும், இல்லை இந்த ஊழியக்கார்ட்ட போகணும், இல்லை அந்த ஐயர்வாள்கிட்ட போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும், இங்கே ஜோமணும். நோ நோ நோ, நத்திங். யூ கம் டு த சர்ச். ஆண்டவருடைய சமூகத்துக்கு வாங்க. He will put in your heart. அவர் உங்களுடைய இருதயத்தில் திட்டத்தை போட்டுருவார், அவர் செயல்படுத்துவார். ஆனால் அந்த சித்தம் தேவனுடைய வார்த்தைக்கு மாறாக இருக்கிறதா எனக்கு கொஞ்சம் ஒத்து பார்க்கணும். அதுதான் மர்வமானது. அந்த சித்தமானது இது தேவனுடைய சித்தமா என்பதை இங்க ஒப்பிட்டு பார்க்கணும். திருமணம் காரியங்களை பார்க்குறோம். சிலர் பாருங்க, பிள்ளை அழகா இருக்கணும், அது மணமகன் அழகா இருக்கணும், மணமகள் அழகா இருக்கணும், இவ்வளவு நகை இல்லை, இத்தனை பவுன், இத்தனை கார், இல்லை பொண்ணு அந்த பெண் வீட்டுக்காரங்க சொல்றது என்ன, இவ்வளோ கொடுத்துடலாம் ஐயா, இவ்வளோ தந்துடலாம் ஐயா, இவ்வளோ கார் கொடுத்துடலாம் ஐயா, இத்தனை ஏக்கர் கொடுத்துடலாம் ஐயா, இத்தனை வீடு கொடுத்துடலாம் ஐயா, இல்லையா? மணமகன் வீட்டார் கேட்கறது என்ன, இவ்வளோ கொடுப்பாங்களா, இவ்வளோ தருவாங்களா, இவ்வளோ செய்வாங்களா? இஸ் தட் தி காட்ஸ் வில்? இது கடவுளுடைய திட்டமா? இது மனிதர்களாக நாம் ஏற்படுத்திக் கொள்கிறது அல்லவா? தேவனுடைய திட்டத்தை எது நிர்ணயிப்பது? பணமோ, உலகமோ, ஆடம்பரங்களோ, பெருமையோ அல்ல. தேவனுடைய திட்டம் இந்த உலகத்தினுடைய பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரிக்காது. சில பாருங்க, இப்படி சில திருமண காரியங்களை தேவ சித்தம் தானா என்பதை அறிந்து கொள்ளாமல் வேகமாக முடிவு எடுக்கிறது. பையன் ஃபாரின் போகணும், கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க, பெண் வீட்டாரை நெருக்கிறது, பொண்ணு சீக்கிரமா செய்திடணும், முனைப்பு காட்டாண்டா, அமைதியாய் தேவ சித்தமா என்று உணர்ந்து கொள்ள பொறுமையாக அமர்ந்திருங்கள். தேவன் உங்களுக்கானதை உங்களுக்கு தருவார். தேவ சித்தம் என்பது நாம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்பது தேவ சித்தம். அருமையா சொல்றார் பாருங்க, எபேசியர் 5:16-17 வாசிக்கிறோம். நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். மதியற்றவர்களாகி விடுகிறோம் சில நேரங்கள்ல, பரிசுத்தமுள்ளவர்களாய் மதியற்றவர்களாய் முடிகிறோம். அந்த பகுதியை நீங்க வாசி பாருங்களேன். அந்த பகுதி நீங்க வீட்டில் போய் வாசி பார்த்தீங்கன்னா, தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்கிற ஒரு மனிதன் தேவ சித்தத்தை விட்டு கீழே போறான். தேவனுடைய திட்டத்தையும் தேவனுடைய சித்தத்தையும் அவன் மறுதலிக்கிறான். அப்படி போகும்போது சொல்றாரு, நீங்கள் மதியற்றவர்களாய் இருக்கிறீர்கள். தேவனுடைய சித்தத்தை அறியாதவர்கள், மதியற்றவர்கள். அதுவே சொல்றாரு, நாட்கள் பொல்லாதவைகளானபடினால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நாளும் கொடிய காலங்க, கத்தர்காய் வாழ்கிறது ரொம்ப கம்மி. எபேசியர் 5:10 சொல்லப்படுகிற கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று சோதித்து பாருங்கள். சோதித்து டெஸ்டிஃபை. வேர் எங்கே? உங்களுடைய இருதயத்தை சோதித்து பாருங்க. இது கர்த்தருக்கு பிடிக்குமா? பாருங்க, தேவ சித்தத்தை எப்படி உணர்ந்து கொள்ள? இப்படிதான் அப்பா மகன் என்கின்ற உணர்வு. இது எங்க அப்பா பிடிக்குமா? என் தகப்பன் இதை ஏற்றுக்கொள்வாரா? அவர்கிட்ட கொண்டு போன இது சரிதான் சொல்வாரா? என் தகப்பன் இதை அக்செப்ட் பண்ணுவாரா? வாட் இஸ் காட்ஸ் பிளான்? உங்களை குறித்த தேவனுடைய திட்டம் என்ன? தேவனுடைய சித்தம் என்பது என்னன்னா, கர்த்தருடைய திட்டம் என்பது சரியான நேரத்தில் சரியான இடத்துல சரியான செயலை செய்வது. மூன்று காரியங்கள் இருக்கிறது பாருங்க. முதல்ல சரியான நேரம், சரியான இடம்,
சரியான நேரத்திலே, சரியான இடத்திலே, சரியான செயல்பாடுகளோடு கர்த்தர் நமக்கு தருவார். கர்த்தருக்கு இது பிரியமானதா என்னென்று சோதித்து பாருங்க. காட்ஸ் பிளான் அதுதான் கர்த்தர் தர்றார். அவர் எதை நமக்கு செய்ய திட்டம் பண்ணியிருக்காரோ தந்தை தருவார். 4 நட்சத்திரம், கோத்திரம், குளம் இல்லை. கொலைசீர் 1:1 சொல்றாரு, பவுல் சொல்லும்போது தேவனுடைய சித்தத்தினாலே கிறிஸ்துவினால் அப்போஸ்தலனாகிய பவுல் என்கிறார். What we gain from God, that's a blessing. நம்ம ஆண்டவரிடத்திலிருந்து எதை பெற்றுக்கொள்கிறோமோ அதை ஆசீர்வாதம் என்று நாம் எண்ண வேண்டும். ஆண்டவர் என்னுடைய வாழ்விலே ஒரு ஹை பர்பஸ் போஸ்ட் கொடுக்கிறார்னா இட்ஸ் a purpose to glorify God. ஆண்டவரை நான் மகிமைப்படுத்துவதற்கான ஒரு தருணம் என்பதை எண்ண வேண்டும். ஆண்டவர் எனக்கு ஒரு இடத்தை தருகிறார் என்றால் அது தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கான இடம் என்பதை நான் உணர்ந்து கொள்ள வேண்டும். சில சொல்லுவாங்க குழந்தை பாக்கியம் இல்லை வாழ்க்கையில். சொல்றதெல்லாம் தான் காட்ஸ் வில், கடவுளுடைய சித்தம் என்னதென்று காத்திருங்கள். until he will bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க வரைக்கும் அவர்கிட்ட காத்திருங்க. உட்கார்ந்து ஆண்டவரே எங்களுக்கு கிருபை செய்யும் என்று கேட்போம். யோவான் 2ஆம் அதிகாரத்தில் மரியாள் சொல்கிற ஒரு வார்த்தை, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறார் அதன்படி செய்யுங்கள். ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை. அவர் என்ன சொல்றாரோ அதை செய்துக்கு ஓடணும். What is God's plan? அவர் என்ன சொல்றாரோ அதை செய்யறதுதான் God's plan. உங்க இருதயத்தை அவர் மறுரூபமாக்கும்போது சொல்வார், இதை செய். ஒரே ஒரு காரியத்தை நம்ம சொல்லணும், ஆண்டவரே என் இருதயத்தை உணர்வுபடுத்தும், என் இருதயத்தை பகுத்தறிகிற புதிய இருதயமாய் மாற்றும், உங்களுடைய சித்தத்தை நான் உணர்ந்து கொள்ளும்படிக்கு என்னை பகுத்தறிகிற ஒரு புதிய இருதயம் உள்ளவனாய் மாற்றும். எனக்கு அன்பானவர், எவ்வளவு நகை எவ்வளவு பணம் இது சரிதான், எல்லாம் சரிதான், இது தீர்மானிக்காது நம்மள. நற்குணம், நல்ல குணங்கள், ஆலயத்தை நாம் எடுக்கிற நல்ல முடிவுகள், ஆலயத்திற்கு விட்டு கொடுத்தல், இவைகள் தான் ஒரு ஒரு நம்முடைய வாழ்வில் அவைகள் தான் தேவனுடைய சித்தம். வீம்புக்காரர்களாய், கோபக்காரர்களாய், சண்டைக்காரர்களாய் இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. சண்டை போடுவேன், நான் ஃபைட் பண்ணிடுவேன், அதல்ல தேவனுடைய சித்தம். தேவனுடைய சித்தம் என்பது உலகத்திலிருந்து நம்மை வேறுபடுத்தி காட்டுவது, உலகத்திலிருந்து உங்களை என்னையும் விலக்கி வைப்பது, தள்ளி தான் இருக்கணும் நம்ம. தேவனுடைய திட்டம் it will not connect with the worldly things, அதோடு கூட போகாது. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிக்கிற பாருங்க. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாயிரு, உன் வழிகளெல்லாம் அவரே நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதையை செவ்வைப்படுத்துவார். எப்போ கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து உங்கள் சுய புத்தியின் மேல சாய்ந்துடுறோம், நம்ம சுய புத்தியில சாய்ந்துடும். சரியா இருக்கும் அப்படிங்கிறது நம்முடைய சுய புத்தி. தேவன் நமக்கு தருகிற அந்த வல்லமையை நாம் நமக்குள்ள கிரகிக்க வேண்டும். உங்க சுய புத்தியின் மேல சாயாதீங்க, உங்க சுயத்தை நம்பாதீங்க, உங்களுடைய சரீரத்தை நம்பாதீங்க, உங்களுக்கு இருக்கிற அந்த உறவுகளை நம்ப வேண்டாம், சுய புத்தியில சாயாதீங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கை, விசுவாசம் வச்சு உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உங்கள் பாதையை செவ்வைப்படுத்துவார். you know how to walk, எப்படி அது அந்த வழியில நீங்க நடக்கணுங்கிறத அவர் உங்களுக்கு சொல்லி தருவார். அந்த பாதையில் அவர் உங்களை கொண்டு செல்வார். எனக்கு அன்பானே, 2 தீமோத்தேயு 3:16-17 தேவ சித்தம் வேத புத்தகம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. கர்த்தருடைய வார்த்தை தேவனுடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறது.
ஆபிரகாம் தேவனுடைய சித்தத்துக்கு அடங்கி போனான் பாருங்க. எந்த தேசத்துக்கு போகிறது தெரியாது, உன் ஜனத்தை விட்டு எல்லாம் எங்கே போகிறது, ஆனால் நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, தேவ சித்தத்துக்கு அடிபணிந்து போனான். மூணு காரியம் பாருங்க. renew your mind with the God's word. உங்களுடைய இருதயத்தை கர்த்தருடைய வார்த்தையினால் புதிதாக்கி கொள்ளுங்கள். and then you will know the God's will. இதான் என்னுடைய பிரசங்கத்துடைய சாராம்சம். கர்த்தருடைய வார்த்தையை படியுங்கள், கர்த்தரோடு கூட ஜெபியுங்கள், நெருங்கி நடங்க, அவர் உங்களோடு கூட பேசுவார். இதுதான் God's will. ஒரு தேவனுடைய மனிதன் வராக சொல்லுங்க, உலக மதிப்பீடுகளை கொண்டு தேவ சித்தத்தை அறிய முடியாது. ஆண்டவரிடம் வரும்போது அவர் சொல்வதை குறிப்பானது. அவர் என்ன சொல்றார் அதான் குறிப்பு, அதான் சரி. உலக மதிப்பீடுகளை கொண்டு தேவ சித்தத்தை நம்ம எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. ஆண்டவரிடம் வரும்போது அவர் சொல்லார் பாருங்களேன், அதுதான் சரியான. பரிசுத்த ஆவியானவர் நம் மீது பொழிந்தருளப்படுவார். தேவனுடைய சித்தத்தை உங்களுக்குள்ளே வைப்பாராக. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அன்பானவர்களே, தொலைக்காட்சி நேயர்களே, இன்னைக்கு வீட்டில் உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. நீங்கள் வீட்டில் உட்கார்ந்து இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற தேவனுடைய திட்டம் என்ன, தேவனுடைய சித்தம் என்னன்னு நீங்கள் ஒருவேளை நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். வாழ்க்கையில் நான் இந்த காரியத்தை எப்படி நான் நிறைவேற்ற போகிறேன் நீங்க கேட்கலாம். God's word, ஆண்டவருடைய வார்த்தையை படிங்க, அதன்படி செய்யுங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக அவருடைய திட்டத்தை வைப்பார். இதுதான் தெய்வ திட்டம். இரவும் பகலும், இரவும் பகலும் நீங்கள் அதை வாசிக்கணும். கடைசியாக சங்கீதம் 37, 24, 23 சொல்லுகிறது, நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழிகள் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். தேவனுடைய ரகசியம் அவருக்கு பயந்த விடத்தில் இருக்கிறது. நெருங்கி சேர சேரதான் அந்த திட்டத்தோட உங்கள் திட்டம், உங்களுடைய பிளானோட அவருடைய பிளான் எக்ஸிக்யூட் ஆகுது. கர்த்தரோடு கூட நெருங்கி நடக்க வேண்டிய உன்னதமான காரியம். காலங்கள் பொல்லாதவனாலும் நாம் காலங்களை நேரத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். நாட்கள் பொல்லாதவனை காணபடினாலே காலங்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். தேவன் கொடுத்திருக்கிற அந்த காலங்கள் அன்பானவர்களே, ஆண்டவருடைய கரங்களை நம்ம அர்ப்பணிப்போம். தெய்வ சமாதானம் உங்களை வழிநடத்துவதாக. தேவன் தாமே உங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பார். தேவனுடைய சித்தத்துக்கு ஆண்டவரே நான் அர்ப்பணிக்கிற சொல்லுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தில் இருக்கிற வியாகுலங்களை அறிந்திருக்கிறவரே, எண்ணங்களை அறிந்திருக்கிறவர், எத்தனை காலம் ஆண்டவரே நான் காத்திருப்பேன். உடைய சித்தம் என்ன என்று உடைய பிள்ளைகளை உம்மிடத்தில் கேட்கிற இந்த வார்த்தைகளுக்கு நீ செவிகொடும். இந்த நாளிலே அவள் நடக்கட்டும் அப்பா. அவருடைய இருதயத்தில் இதுதான் வழி என்று காண்பித்து உணர்த்தி நடத்தும். உடைய சித்தத்தை அவருடைய வாழ்விலே நிறைவேற்றும். ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவிலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியம் ஆசீர்வாதம் நல்லுறவும் நம் அனைவருடைய என்றென்றைக்கும் எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. ஆமென். தொலைக்காட்சியின் வழியாய் பார்த்த இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் யாவர் என்போடு கூட வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென், ஆமென்.